இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 26 மார்ச் 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாகவே அரசியல் செய்திகளாக இருந்துச்சு. கூட்டணி தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு போதிய அளவு கையிருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நாடாளுமன்ற கூட்டத்தில் வெளியே ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி நடந்து அனைத்து கட்சியும் கூட்டமும் நடந்துச்சு இல்லையா, ராஜ்நாத் சிங் தலைமையில். ஸோ அதில் ஒரு கூட்டறிக்கை மாதிரி அவங்க வெளியிட்ருக்காங்க. வந்து இப்போதைக்கு இப்போ யாரும் பயப்படானா எல்லாமே கையிருப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னையோட +2 எக்ஸாம்ஸ் முடியுது தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டில். ஓகே, இங்கே பார்க்குறோம். அடுத்து வந்தோன்னா அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆர்டிக்கிளும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போரை விரும்பும் வல்லரசுகள், அதாவது நம்ம வெஸ்ட் ஏஷியா வார் பற்றி தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. லைக் இதுக்கு முன்னாடி என்னென்ன போர் நடந்து என்னென்ன நாடுகள் இது வச்சு இல்லையா, அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு போர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை இந்த அளவுக்கு. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே போனோன்னா இங்கே சில இம்பார்ட்டண்ட் இருந்துச்சு நம்ம நாடாளுமன்ற அலுவலில், அதை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம் இன்றைக்கி. ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிஎன்ஜிக்கு மாற மறுத்தால் எல்பிஜி விநியோகம் நிறுத்தம். ஓகே. ஸோ அதான் இந்த பைப்டு நேச்சுரல் கேஸ்னு சொல்லுவோம்ல, பிஎன்ஜி. ஸோ அது வந்து இருக்கிற இடத்து சப்போஸ் சில ஏரியாஸில் இருக்கும், ரூரல் ஏரியாஸில் பைப்டு நேச்சுரல் கேஸ் வந்து மத்திய அரசோ மாநில அரசோ இது பண்ணிட்டு போயிருப்பாங்க, செட்டப் பண்ணிட்டு போயிருப்பாங்க சில வீடுகளுக்கு. பட் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணாமல் எல்பிஜி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த எல்பிஜி வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதை கண்காணிச்சு. ஸோ அதுக்கு தான் சில வழிகாட்டுதல் ஒரு சில புதிய உத்தரவுகள்லாம் கொடுத்துருக்காங்க. நேற்று ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் குழாய் மூலம் இந்த நேச்சுரல் கேஸ் நீங்கள் உங்களுக்கு சப்ளை இருந்து நீங்கள் எல்பிஜி யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நடவடிக்கை மாதிரி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 மாதத்தில் நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம், உங்களால் ரெஜிஸ்டர் பண்ணி எல்பிஜி வாங்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பிஎன்ஜி வந்து போத் கமர்ஷியல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஹவுஸ் ஹோல்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் சில ரூரல் ஏரியாஸில் இது செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து. ஓகே. அதே மாதிரி மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு ஒரு ஒரு உத்தரவு மாதிரி விட்டுருக்காங்க. என்னென்னா வந்து ஏதாச்சும் அப்ரூவல் பெண்டிங் இருந்தால், பைப்டு நேச்சுரல் கேஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் அப்ரூவல் பெண்டிங் இருந்தால் அதை உடனே சரி பார்த்து அப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஏன்னா இப்போது ஏன் இதை ஸ்விட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா எல்பிஜியோட தட்டுப்பாடு ரொம்ப சில இடத்துல அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. சரியா? அதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே உலகின் சிறந்த 50 பல்கலையில் இந்திய கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த நிறுவனம் இந்த லண்டனை தலைமையிட கொண்ட இந்த குவாக்கராலி சைமன்ஸ் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம். இவங்க எப்பவுமே வந்து விடுவாங்க ஒரு இயர் பை இயர் லிஸ்ட்டு எல்லாமே விடுவாங்க, யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட்டு. ஓகே, பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இப்போது இந்தியாவோட 4 ஐஐடிகள் இருக்குது, ப்ளஸ் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமும் இடம்பெற்றிருக்கு. சரியா? 2024ஆம் ஆண்டுக்கான ரேங்கிங்கில். ஓகே. ஸோ டோட்டலாக வந்து 12 கல்வி நிறுவனங்கள், அதில் இந்த எல்லாமே இருக்குது. சரியா? மும்பை ஐஐடி, கரக்பூர், சென்னை, டெல்லி ஐஐடி அந்த மாதிரி. ஓகே. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் என்னென்ன இது இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா, 3ஆம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். ஓகே. ஸோ இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2014 வந்திருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் 2019 இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து மத்திய அரசு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா வந்து ஒருத்தர் வந்து ஆணாக இருக்கலாம், அவங்க வந்து உணரும்போது பெண்ணாக இருப்பாங்க. ஓகே. அதை வந்து டிசைட் பண்ண வேண்டியது அவங்க தான். இப்போது இந்த ஃபார்ம்ஸ்லாம் கொடுக்கும்போது என்ன டிசைட் பண்ணுறது அவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான். நம்ம பார்க்கறதுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான் சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ
ஸோ 3ஆம் பாலினத்தவர்கள் தங்கள் சுயமாக அங்கீகரிக்கும் பிரிவை நீக்கும் வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா மாநிலங்களில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்போது அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்களே 2019, அதை வந்து நீக்கிறாங்க இந்த 2026 சட்ட திருத்தம் மூலமாக. சரியா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. என்ற வார்த்தைக்கு 3ஆம் பாலினத்தவர் திருநங்கை திருநம்பி என்ற வார்த்தைக்கு துல்லிய வரையறை அளிப்பதுடன் அந்த பாலினத்தவருக்கு இழைக்கப்படும் குற்றங்களின் தீவிரத்தை பிரதிபலிக்கும் வகையில் தண்டனைகளை அதிகரிக்க செய்யும் நோக்கில் இந்த உரிமைகள் வந்து இது வழங்குது. அதே மாதிரி சுயமாக அங்கீகரிக்கும் பிரிவை நீக்குவதுடன் உரிய மருத்துவ ஆதாரத்தை கட்டாயமாக்க வகை செய்கிறது அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ ஒரு மெடிக்கல் கமிட்டி ஒன்று, ஒரு டாக்டர் கமிட்டி ஒன்று போட்டு அவங்கள இது பண்ணிட்டு தான் எக்ஸாமின் பண்ணிட்டு தான் இவங்க டிரான்ஸ்ஜெண்டராக இல்லையான்றதை அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். 2019 ஒன்று வந்திருக்கு, அதை நீக்கிட்டு இப்போ 2026 இந்த மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருக்கு, ப்ளஸ் ஒப்புதலும் பெறப்பட்டிருக்கு. ஓகே, சரி. அடுத்து வந்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் வந்து எல்பிஜிக்குன்னு சொல்லிட்டு சில அமௌண்ட்லாம் போட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஹோட்டல்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்தோன்னா அகைன் வார் பற்றி தான். ஈரான் வந்து ஒரு 5 நிபந்தனைகள் கொடுக்குறாங்க அமெரிக்காவுக்கு போகிற நிறுத்தணும்னா. ஓகே, கடைசியாக ஒன்று இருந்துச்சு, பார்த்து முடிச்சிடலாம். என்னென்னா தமிழ் எழுத்தாளர்களுக்கு புதிய விருது 1 கோடி பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா உலக இலக்கியத்துக்கான ஸோ நியூ டெல்லியில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. சரியா? என்ன நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா உலக இலக்கியத்துக்கான வாழும் தமிழ் விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது அறிமுக நிகழ்வு. ஓகே, இது யார் தலைமையில் நடந்தால் ஜெயமோகன் அவர்கள் தலைமையில். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விருது வந்து நாங்கள் வழங்க போகிறோம், உலக இலக்கியத்துக்கான வாழும் தமிழ் விருது. இதுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசும் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் என்ன விருது அறிவிச்சிருக்காங்க, யாருக்கு கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ பரிசு, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.